ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் 10 ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பித்தளை என்பது டேஷ் சதவிகிதம் துத்தநாகம் மற்றும் டேஷ் சதவிகிதம் காப்பரின் கலவையாகும். ஆன்சர் சி, 30% துத்தநாகம் மற்றும் 70% காப்பரின் கலவையே பித்தளையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்மனி வெள்ளி தயாரிக்க பயன்படும் பொருட்களில் தவறானது. ஆன்சர் சி, வெள்ளியம். தாமிரம், துத்தநாகம், நிக்கல் இந்த மூன்றும் சேர்ந்த கலவையே ஜெர்மனி வெள்ளி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களில் இயற்கை தனிமங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் டி, 92. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை மொத்தம் 118. இதில் 92 இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள், 26 தனிமங்கள் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு கூட்டு வரி முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி, ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் 2003ஆம் ஆண்டு முதலாக மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா முழுவதும் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி, 2005. இதில் உங்களுக்கான கொஸ்டின்னா, மதிப்பு கூட்டு வரி நேர்முக வரியா மறைமுக வரியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதலாக மனிதர்கள் குழு சென்ற ஆண்டு. ஆன்சர் சி, 2000ஆம் ஆண்டு. 1998ஆம் ஆண்டு பன்னாட்டு விண்வெளி மையத்தின் முதல் பகுதி தாழ்புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டு மனிதர்கள் முதலாக விண்வெளி மையத்திற்கு பயணம் செய்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பி, பம்பாய். 2வது மாநாடு கொல்கத்தாவிலும் 3வது மாநாடு சென்னையிலும் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி, 1968. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஏ, 1801 ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.